அலோஹா ஐம் சாரா. குழந்தைகளோட ட்ரெஸ்ஸில் மேக்ஸிமம் ஷோல்டர் ஸ்ட்ராப் லூஸாக தான் இருக்குது. அது பனியன் கிளாத்தாக இருந்தாலும் சரி, காட்டன் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் ஷோல்டர் ரொம்ப லூஸாக இருக்குது. நம்ம பாப்பாவை தூக்கும்போதோ தூக்கிட்டு நடக்கும்போதோ அது நம்ம கைப்பட்டு அது முன்னாடி இழுத்துட்டு வர மாதிரி ரொம்ப லூஸாக இருக்குது. இப்போ அது எப்படி நான் தைக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் கட் பண்ணி தைக்கலை. ரெண்டாவது விஷயம் ஷோல்டர் சைடு ஒரு தையல் போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலை. அதுக்கப்புறம் கீழே உள் பக்கமாக முன்பக்கமாக ஒரு இன்ச் போல் மடக்கி தைப்பாங்க, அப்படியும் நான் தைக்கலை. இந்த ட்ரெஸ்ஸில் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர்லேயும் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு குட்டி குட்டியாக, அது ஃப்ளீட்ஸ் கிடையாது, அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த டிசைன் அப்படி தான் தைக்க போகிறேன். ரெடிமேட் கிளாத்தில் முடிஞ்ச வரைக்கும் பிரிக்காமல் தைக்கிறது தான் நல்லது. குழந்தைகளோடது பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அது கரெக்டான இடத்துல வச்சு தைக்க முடியாது, மிஸ் ஆகிடும். ஒரு இன்ச்சு மிஸ் ஆனாலும் கழுத்து ஒரு மாதிரி கோணையாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரிக்க வேண்டாம். எந்த அளவு லூஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 6.5 இன்ச் இருக்குது, தையெல்லாம் போக 6.5 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு 5 இன்ச் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங். 1.5 இன்ச் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடு எடுத்து போட்டுக்கிறேன் துணியை. ரைட் சைடில் தான் தைக்க போகிறேன், ராங் சைடில் தைக்க போகிறதில்ல, ரைட் சைடில் தான் தைக்கிறேன். ரெடிமேட் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்கும். இதை லைட்டாக அப் அண்ட் டவுன் இருக்குது, பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியும், ஒரு 1/2 இன்ச் போல். தையல் மிஷின் இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு டெய்லர்கிட்ட போகணும், இல்லை குழந்தைங்க ட்ரெஸ் தானே இதுக்கு தைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். எங்கிட்ட தையல் மிஷின் இருக்குங்காட்டிக்கு நான் தைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்டில் மட்டும் சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரைட் சைடில் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 2 கிளாத்தையும் சரிசமமாக பிடிச்சி வச்சுருக்கேன் கையில். இந்த இடத்துல ஷோல்டரோட சென்டரில் ஒரு லைன் தைக்க போகிறேன். துணி எதுவுமே விடலை, கரெக்டாக அந்த கிளாத்தோட எட்ஜிலேயே ஒரு தையல் போட்டு வர போகிறேன். இதுதான் கரெக்டான அளவு. இதை பேஸ் பண்ணி தான் முன்னாடி தைக்கணுமா பின்னாடி தைக்கணுமான்னு சொல்லி நம்ம தைக்க போகிறோம். ஆரம்பிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க, முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். இப்போ ஷோல்டரோட சென்ட்ரு பார்ட் இதுதான். ஷோல்டர் ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கில் உடல் அந்த எட்ஜிலேயே தையல் போட்டிருக்கேன். ரைட் சைடு தான் போட்டிருக்கேன். ராங் சைடு இப்படி ஸ்மூத்தாக இருக்கும், குழந்தைகளுக்கு அழுத்தாது. இதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் போல் லைட்டாக ஒரு மடக்குனிங்கன்னா இந்த மாதிரி 2 கிளாத்து சேர்ந்த மாதிரி வரும். அந்த இடத்துல ஒரு தையல் போடணும். அந்த கிளாத்தை லைட்டாக மடக்கணும் பக்கத்துலேயே 1/4 இன்ச் போல். அதுலேயும் எட்ஜில் தான் தையல் போடணும். உங்களுக்கு ரைட் சைடில் கிளாத்தை விடக்கூடாது. அந்த எட்ஜிலே மடக்கின எட்ஜிலேயே நேராக தையல் போட்டு வரணும். ஆரம்பிக்கும் போது டபுள் ஸ்டிச்சில் தான் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்படியே ஒரு 1/4 இன்ச் தள்ளி தள்ளி தையல் போட்டு வரணும். பக்கத்துலே நான் முன்பக்கம் டிசைன் வர மாதிரி தைக்கிறேன். நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. முன்பக்கம் டிசைன் வர மாதிரி கரெக்டாக பார்த்து தான் தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ஷோல்டர் தைக்க போகிறேன். இப்படி சின்ன சின்னதாக 1/4 இன்ச் போல் பக்கம் பக்கமாக தையல் போட்டு வந்தோன்னா அது ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இதில் நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பும் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் இருந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும்.
காட்டன் ஃபேப்ரிக்கு நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு போடுறதுக்கு ரொம்ப நாள் யூஸ் ஆகும். ஷோல்டர் வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குது, அந்த ஸ்ட்ராப்பு முன்கழுத்து இறக்கமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நிறைய துணி யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 4 தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி 2 பக்கமுமே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ 2 பக்கமுமே நான் போட்டு முடிச்சிட்டேன். 2 ஷோல்டரோட அளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஓவர்லாக் பண்ண இடம்லாம் அழகாக டிசைன் மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம தைச்சது. உள்பக்கம் வந்து அழுத்தாது. வெளிப்பக்கம் தானே அந்த தையல் போட்டிருக்கோம், உள்பக்கம் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து அழுத்தாது. இதில் வந்து கழுத்து உள்ளே போகாமல் இருக்குமா, கை வந்து உள்ளே போகுமா அப்படிலாம் கிடையாது. நல்ல இழுத்து தான் கொடுக்குது துணி. பாப்பாவுக்கு போட்டு அழகாக ஃபிட் ஆயிடுச்சு. என்னோடய ஒரு விரல் மட்டும் உள்ளே போகிற மாதிரி கேப் விட்டு அந்த அளவுக்கு லூஸ் மட்டும் விட்டு தைச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபிட்டாக நிற்கிது. ஒரு பக்கம் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன், ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது. அந்த ஷோல்டர் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுல அந்த இடம் மட்டும் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.